ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ தனிமை தேவைப்படுது. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்கே போனாலும் யாருனா குறுக்கில் வந்துடுறாங்க. வீட்டில் உட்காந்தா டம்ளர் சத்தம் கேட்குது. இப்போ ஒரு அரசியல் நடத்தினோன்னா குடும்பத்தை இல்லாமல் இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடியுது. இல்லைனா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு ஓடணும், பசங்களுக்கு பீஸா கட்டணும், வாடகை கட்டணும், 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி நாட்டுக்கு அரசியலில் வேலை செய்ய முடியும்? அதனால தான் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் வந்தது, எம்ஜிஆருக்கும் குழந்தை குட்டி இல்லாதனால பிரச்சனையாக இருந்தது, அண்ணாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, காமராஜரும் எல்லாமே பெரிய பெரிய ஆளெல்லாம் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை குட்டி இல்லாதவங்க தான். இந்த குழந்த குட்டி இருக்கிறவங்க தங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை செஞ்சு அதுக்காக தான் அவங்களோட சிந்தனை இயக்கம் எல்லாமே இருக்குது. இப்போது விஜய் சார் கூட ஃபேமிலி இருந்தாலும் இப்போ கூட இல்லை. அது ஒரு வகையில் நல்லது. இல்லைன்னா அதையும் வச்சு எல்லா கட்சிக்காரனும் அவன் பையனுக்கு இதை பண்ணிட்டான், படத்தை இதை எடுக்க தோட்டான், பல கோடி அடிச்சிட்டான்னுவானுங்க. நல்ல வேலை மினிஸ்டர் ஆகிறதுக்கு, அதாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி குடும்பம் தனியாக இருந்தது. அது வகையில் இப்போத்துக்கு நல்லது. இது வரைக்கும் அந்த குடும்ப பிரச்சனையை அவர் உள்ளேயும் கொண்டு வரல. அவங்க அப்பாவை ஒரு வாட்டி ஏதோ ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கே உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், தயவுசெய்து இந்த மாதிரி விஷயம்லாம் தலையிடான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு தான் கேள்விப்படுறேன். இப்பேற்பட்ட ஒரு காமராஜரை வாழும் காமராஜராகவும் வளரும் காமராஜராகவும் இருக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.